ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி சக்ஸஸ். இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இவரை பற்றி ஒரு அந்த போஸ்டிங்கை பற்றி நம்ம ஃபுல்லாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதோட ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76. ஆர்டிகல் 76ல் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அதை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன். அட்டார்னி ஜெனரல்னால் என்ன, அவரோட இன்ட்ரடக்ஷன், அவரை பற்றி தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அட்டார்னி ஜெனரல் நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி ஆவார். ஓகேவா? இப்போ எல்லாமே நினச்சிட்டு இருப்பீங்க சிஜேஏன்னு ஒருத்தர் இருப்பார். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அந்த சுப்ரீம் கோர்ட்லேயே இருப்பார். சுப்ரீம் கோர்ட் இருக்காங்கல்ல, அவங்க அந்த ஹெட், அந்த எல்லாருக்குமே ஒரு ஹெட்டாக வந்து ஒரு ஜட்ஜ் இருப்பாங்க. அவங்க தான் எல்லாமே உயர்ந்த சட்ட அதிகாரி அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் ஆனால் அதுதான் தப்பு. நம்ம நாட்டிலே யார் வந்து உயர்ந்த சட்ட அதிகாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரல் தான். இதுவே மாநிலத்துக்கு யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநிலத்துக்கு இந்த அட்டர்னி எடுத்துகிட்டு அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஓகேவா? இப்போ நம்ம அட்டார்னி ஜெனரலுக்கு என்ன ஆர்டிகல் பார்த்தோம், 76ன்னு பார்த்தோமா, ப்ளஸ் ஒரு 89 ஆட் பண்ணிங்கன்னா அட்வொகேட் ஜெனரலோட ஆர்டிகல் வந்துடும். அதாவது 165. இதுதான் வந்து அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அதோட ஆர்டிகல், அவரோட ஆர்டிகல். ஓகேவா? இந்த அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா இருக்காங்கல்ல, இவங்க வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தோட உயர்ந்த சட்ட அதிகாரி. அவர் தான் வந்து அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா. நம்ம 2 பாயிண்ட் தான் இதுவரையும் பார்த்துருக்கோம். அட்டார்னி ஜெனரல்னா யார், அட்வொகேட் ஜெனரல்னா யார் அப்படின்னு தான் பார்த்துருக்கோம். வாங்க இப்போ நம்ம இந்த பிடிஎஃப்ல இருக்க 2வது பாயிண்டாக பார்க்கலாம். இந்த ஏஜிஐ அப்படின்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, இவருக்குன்னு ஒரு அலுவலகம் இருக்குல்ல, அது யாரால நிறுவப்பட்டதுன்னா இந்திய அரசியலமைப்பால் நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த பாயிண்ட் ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அது வந்து இப்போ ஒரு பிவைக்யூவில் கேட்டிருக்காங்க, யார் இந்த நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி அப்படின்னு கேட்டு சிஜேஐயும் கொடுத்துருப்பாங்க, சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜும் கொடுத்துருப்பாங்க, இவங்களையும் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து எதை அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏஜிஐயை தான் அடிக்கணும். ஓகேவா? இப்போ 3வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன ஆர்டிகல் 76 அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 76 தான் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ 2வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அப்பாயின்மெண்ட் அவங்க என்ன தகுதியில் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ 2வது பாயிண்ட் வாங்க பார்க்கலாம். இந்திய அரசாங்கத்தின் தலைமை சட்ட ஆலோசகர் ஆவார். நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, உயர்ந்த சட்ட அதிகாரி, உயர்ந்த சட்ட ஆலோசகரும் இவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம அப்பாயின்மெண்ட் பார்க்கலாம் வாங்க. அப்பாயின்மெண்ட்டை எந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 76(1) சொல்கிறாங்க. நோட் பண்ணி வச்சிங்க. 76னா வந்து ஏஜிஐயை பற்றி சொல்கிறது, அதாவது அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா பற்றி சொல்கிறது. 76(1)னா அவரோட அப்பாயின்மெண்ட்டை பற்றி சொல்கிறது. ஓகேவா? அதை கொடுத்துருக்காங்க. அப்பாயின்மெண்ட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. யாரால் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து இப்போ நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டால் நியமிக்கப்படுகிறாங்க. ஓகேவா? இந்த 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. 76(1)னா என்னது, அவரோட நியமனம். யாரால் நியமனம் பண்ணுறாங்கன்னா பிரசிடென்ட்டால் நியமனம் பண்ணுறாங்க. 76னா ஏஜிஐ. ஓகேவா? இந்த 3 பாயிண்ட் பண்ணி ஞாபகம் வச்சுங்க. வாங்க இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே போகலாம். குவாலிஃபிகேஷன். அவர் என்னென்ன குவாலிஃபிகேஷன் பெற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படுவதற்கு தகுதியுள்ள ஒரு நபர் அட்டார்னி ஜெனரலாக நியமிக்கப்படுவதற்கு தகுதியுடையவர் ஆவார். இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு என்னென்ன வந்து தகுதி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 10 வருஷம், ஓகேவா, 10 வருஷம் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜாக இருந்திருக்கணும், அல்லது 5 வருஷம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்திருக்கணும், அல்லது 10 வருஷம் அந்த இதில் வந்து அந்த ஜட்ஜாக, அந்த லாயராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதுதான் வந்து அந்த உச்சநீதிமன்ற நீதிபதி ஆவதற்கு தகுதிகள். இந்த தகுதியை வந்து அவர் வந்து பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது வந்து 2வது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதன் பொருள் அவர் பின்வருமாறு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்திய குடிமகனாக ஒன்று இருக்கணும், 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர். ஓகேவா? 5 ஆண்டுகள் வந்து ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருந்திருக்க வேண்டும். 10 இயர்ஸ் வந்து ஹைகோர்ட்டில் லாயராக இருந்திருக்கணும். இந்த 2 பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? என்னென்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்கள். 5 வருஷம் உயர்நீதிமன்றத்தில் ஜட்ஜாக இருந்திருக்கணும், அதுவே அது இல்லைன்னா 10 வருஷம் லாயராக இருந்திருக்கணும். 2மே வந்து ஹைகோர்ட்டில் தான் இருந்திருக்கணும். இதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இந்த 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவரின் கருத்துப்படி ஒரு புகழ்பெற்ற சட்ட நிபுணராக இருக்க வேண்டும். 3 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்துக்கலாம். இந்திய குடிமகனாக இருக்கணும், 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கணும், 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கணும். இது 2ல் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதும். பட் ஆனால் இந்திய குடிமகனாக கன்ஃபார்மாக இருக்கணும். அடுத்து குடியரசுத் தலைவரின் பார்வையில் வந்து நல்ல ஒரு சட்ட நிபுணராக இருக்கணும். இந்த 3 பாயிண்ட் தான் அவங்களோட குவாலிஃபிகேஷன். அடுத்து வந்து அவங்களோட பதவி காலமும் எப்படி ரிமூவ் பண்ணுறாங்க அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. பதவிக்காலம்
அரசியலமைப்பு அட்டர்னி ஜெனரலின் பதவி காலத்தை நிர்ணயிக்கவில்லை. எப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவருக்குன்னு ஒரு பீரியட் கிடையாது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோக்சபாவோட காலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். ஓகேவா? இதுவே பிரசிடென்ட்டோட காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். இப்போ பிரசிடென்ட் வந்து இன்னொரு பிரசிடென்ட் வந்து பதவி ஏற்கிற வரையும் அவங்க இருக்கலாம். பட் ஆனால் வந்து அரசியலமைப்பில் குறிப்பிட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் தான் இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? பிரதமருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, பிரதமருக்கு காலவரையறை கிடையாது. நம்ம லோக்சபாவில் பெரும்பான்மை இருக்கிற வரையும் பிரதமர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இப்போ வந்து இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2024 எலெக்ஷன் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க. 2024 எலெக்ஷன் நடக்குது. ஓகே, அதாவது லோக்சபா எலெக்ஷன் நடக்குது. இதில் வந்து ஏதோ ஒரு ஏடிஎம் வந்து வின் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏடிஎம் வின்னு. ஓகேவா? ஏடிஎம் வந்து வின் பண்ணிடுச்சு. இப்போ வந்து வின் பண்ணுறது நம்மளுக்கு எத்தனை சீட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 543 தானே நம்மளுக்கு அந்த லோக்சபா சீட்டு. இதில் வந்து டிவைட் பை 2 + 1 தானே. ஓகேவா? இப்போ இதில் எவ்வளோ வேணும்னு பார்த்தீங்கன்னா 272 வேணும். ஓகேவா? 272 ப்ளஸ் வேணும். இப்போ ஒரு அந்த ஏடிஎம் வந்து 280 எடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. 280 எடுத்து ஒரு 282 300 எடுத்துருச்சு. இப்போ ஒரு வேளை அடுத்த அந்த 2024 வின் பண்ணி ஆட்சி அமைச்சிட்டு இருக்காங்க. இதுவே 2025 அவங்ககிட்ட 100 சீட்டு தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சி கலைஞ்சிரும்ல. கலைஞ்சிட்டா பிரதமரும் பதவி எடுக்க நேரிடும். ஓகேவா? இதனால தான் வந்து பிரதமருக்கு பதவி காலம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் லோக்சபாவோட பீரியட் வந்து 5 இயர்ஸ். அதை வச்சு தான் பிரதமரோட பீரியட் வந்து 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த பையன் நல்லா புரிஞ்சுக்கணும். பிரதமருக்குன்னு இது பாருங்கள், பிஎம்க்கு பதவி காலம் கிடையாது. ஓகேவா? லோக்சபாவுக்கு 5 இயர்ஸ். ஓகே, இந்த 2 பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 5 இயர்ஸ் முடிஞ்ச உடனே லோக்சபா கலைஞ்ச உடனே பிரதமரும் பதவி எடுக்க செய்வார். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து தேர்தலில் போட்டிட்டு திருப்பி எலெக்ஷன் உள்ள வரணும். இந்த பாயிண்ட் தான். இந்த மாதிரி எந்த கண்டிஷனுமே நம்ம அட்டர்னி ஜெனரலுக்கு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து 2வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் குடியரசுத் தலைவரின் விருப்பத்திற்கு ஏற்ப பதவியில் இருப்பார். அதே தான், குடியரசுத் தலைவர் நினைக்கிற வரையும் அவர் வந்து இருப்பார். இதோட ஆர்டிகல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 76(4). நம்ம வந்து 3 ஆர்டிகல் பார்த்துருக்கோம். 76னா ஏஜிஐ அவரை பற்றி சொல்கிறது. 76(1)னா வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 76(1) என்ன சொன்னாங்க நல்லா ஞாபகம் பற்றி பாருங்கள். கரெக்டாக சொல்லணும் எல்லாருமே. ஓகேவா? 76(1) கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கும். 76(1) என்னது? அட்டர்னி ஜெனரல் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். ஓகேவா? 76(4) என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் விருப்பத்துக்கு பேரில் அவர் வந்து பதவியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இவரோட பதவி நீக்கம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு அவரது பதவி நீக்கத்திற்கான நடைமுறை மற்றும் காரணங்களை குறிப்பிடவில்லை. இவருக்கு வந்து இப்போ என்ன சேமான பயன் பார்த்தீங்கன்னா, இவருக்கு பதவி காலமும் இல்லை, பதவி நீக்கமும் குறிப்பிடவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அவர் எந்த நேரத்திலும் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் எந்த டைமில் வேணால் அவர் வந்து பதவி நீக்கம் செய்யப்படலாம் குடியரசுத் தலைவரால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வழக்கமாக அவரை நியமித்த அரசாங்கம் ராஜினாமா செய்யும்போது அல்லது மாற்றப்படும் போது அவர் ராஜினாமா செய்கிறார். ஏனெனில் அவர் அதன் ஆலோசனைப்படி நியமிக்கப்படுகிறார். ஓகேவா? இது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏடிஎம் வின் பண்ணிடுச்சா? ஓகேவா? இப்போ ஏடிஎம் 2024 வின் பண்ணிடுச்சு. ஓகேவா? இவங்களோட ஆலோசனைப்படி தான் ஒரு ஏஜேஐ வருவாங்க. ஓகேவா? ஏஜேஐ வந்த உடனே இப்போ 2025 இந்த ஏடிஎம் வந்து ஆட்சி கலையுதுன்னா இவரும் மாற்றப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வேற ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துடுச்சுன்னா அவங்க வந்து வேற ஒரு பர்சனை வந்து பர்சனை வந்து அவங்க வந்து நிறுத்துவாங்க. ஓகேவா? இந்த பிளேஸுக்கு வந்து கொண்டு வந்துடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த இதில் வந்து ஆட்சி மாறுச்சுன்னா இவங்க வந்து பதவி இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அவங்களோட இப்போ ஒருவேளை நல்ல நிபுணராக இருந்தாங்கன்னா, இப்போ ஏடிஎம் வின் பண்ணிடுச்சு, பிடிஎம் இருக்குதா? இப்போ ஏடிஎம் வந்து தோத்துட்டு பிடிஎம் வின் பண்ணிடுச்சுன்னா இவருக்கு சம்பந்தமாக இவங்க 2 பேருக்கும் ஒத்து போகிற மாதிரி ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா, இப்போ சி பர்சன் இருக்காங்கன்னு வச்சுங்க, இவங்க 2 பேருக்கு ஒத்து போகிற மாதிரி ஒரு பர்சனாக இருந்தாங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரென்யூமரேஷன். என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு அட்டர்னி ஜெனரலின் சம்பளத்தை நிர்ணயிக்கவில்லை. இவருக்கு சம்பளமும் நிர்ணயிக்கவில்லை, பதவி காலமும் நிர்ணயிக்கவில்லை, பதவி நீக்கமும் நிர்ணயிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? குடியரசுத் தலைவரின் தீர்மானத்திற்கு ஊதியத்தை அவர் பெறுகிறார். சரத்து 76(4). ஓகேவா? குடியரசுத் தலைவர் தான் இவருக்கான சம்பளத்தை நிர்ணயிக்கிறாரு. வேற என்ன நிர்ணயிக்கிறாரு? குடியரசுத் தலைவர் தான் வந்து இவருக்கு எவ்வளோ நேரம் பதவி காலம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. இவரோட சம்பளமும் குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு. இவரையும் குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு. எல்லாருமே வந்து குடியரசுத் தலைவர் நம்பி தான் வந்து அட்டர்னி ஜெனரல் இருக்கிறாரு. ஓகே, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இவரோட வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டர்னி ஜெனரலின் கடமைகளுள்
செயல்பாடுகளும் கடமைகளும் செயல்பாடுகளும் 76(2) குறிப்பிடப்பட்டுள்ளன. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 76 பார்த்தோமா, 76னா AJI 76(1) குடியரசுத் தலைவராக நியமிக்கப்படுகிறார். 76(2) இவரோட கடமைகள். 76(4) இவங்களோட பதவிக்காலம், அதாவது பதவிக்காலம், பதவி நீக்கம் எல்லாமே வந்து 76(4) தான் வரும். ஓகேவா? அவர் பின்வருவனவற்றை செய்ய வேண்டும். என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்குதல். ஓகேவா? இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்திய அரசாங்கத்திற்கு சட்ட விஷயங்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்குதல் மற்றும் குடியரசுத் தலைவரால் அவ்வப்போது அவருக்கு அனுப்பப்படும் அல்லது ஒதுக்கப்படும் அத்தகைய சட்டப்பூர்வ இயல்புடைய பிற கடமைகளை செய்தல். இப்போ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்துக்கு வந்து சட்ட விஷயத்தில் வந்து ஆலோசனை கொடுக்கறது, இல்லைனா வந்து குடியரசுத் தலைவர் வந்து இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கேஸ் எடுத்து நடத்துங்க, இந்த விஷயத்த பாருங்க அப்படின்னு சொன்னால் குடியரசுத் தலைவருக்காக இவர் வந்து அந்த விஷயத்தை எடுத்து நடத்துறது, இதுதான் இவரோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து 2வது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு கடமைகளை செய்தல். இந்த அரசியலமைப்பு அல்லது அதன் கீழ் அல்லது தற்போது நடைமுறையில் உள்ள வேறு எந்த சட்டத்தாலும் அவருக்கு வழங்கப்பட்ட செயல்பாடுகளை நிறைவேற்றுதல். ஓகேவா? அரசாங்கத்தால் இது 2 பாயிண்ட் ஒரே பாயிண்ட் தான். அரசாங்கத்தால் ஒரு கடமை வந்து இவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அதை நிறைவேற்றணும், அவ்வளோதான் இந்த பாயிண்ட். ஓகேவா? எதுவும் வந்து நீங்கள் வந்து ஒரு பெருசாக போட்டு இது பண்ண தேவையில்ல. ஒரு இப்போ கவர்மெண்ட் இருக்குது, பிரசிடென்ட் இருக்குது, இவர் ஒரு வேலையை கொடுத்தாலும் செய்யணும், இவங்க ஒரு வேலையை கொடுத்தாலும் செய்யணும். அதோட யார் செய்வாங்க அப்படின்னு AJI செய்யணும். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், நிறைவேற்றணும். இவ்வளோ தான் இந்த பாயிண்ட். ஓகேவா? இப்போ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்தில் ஆஜராகுதல். இந்திய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து வழக்குகளிலும் உச்சநீதிமன்றத்தில் இந்திய அரசாங்கத்தின் சார்பாக ஆஜராகுதல். இப்போ யாரோ ஒருத்தவருக்கு ஏ பர்சன் இருக்காங்கன்னு வச்சுங்க. இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக, ஓகே, கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக ஏதாச்சும் ஒரு கேஸ் போட்டாங்கன்னா இவர் போய் அங்கே போய் வாதாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இவரோட வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 3வது பாயிண்ட் புரிஞ்சிடுச்சா? இப்போ அடுத்த 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்ற பிரதிநிதித்துவம். இந்திய அரசாங்கத்தால் தேவைப்படும் போது இந்திய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வழக்கிலும் எந்த உயர்நீதிமன்றத்திலும் ஆஜராகுதல். ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து உயர்நீதிமன்றத்தில் போய் இங்கே பாருங்கள், இந்த இதில் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் இந்திய அரசாங்கத்தின் சார்பாக ஆஜராகுதல். இது வந்து உயர்நீதிமன்றத்தில் எந்த உயர்நீதிமன்றத்தில் வேணால் இவர் வந்து போய் ஆஜராகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் குறிப்பு. ஓகே, குடியரசுத் தலைவரால் சரத் 143, ஓகேவா, 143 கீழ் உச்சநீதிமன்றத்திற்கு செய்யப்படும் எந்த ஒரு குறிப்பிலும் இந்திய அரசாங்கத்தை பிரதிநிதிப்படுத்துவல். இந்த சரத் 143 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து குடியரசுத் தலைவர் இவங்க இருக்காங்கன்னு வச்சுங்க. குடியரசுத் தலைவர் இங்கே வந்து சுப்ரீம் கோர்ட் இருக்குது. ஓகேவா? குடியரசுத் தலைவருக்கு ஏதாச்சும் ஒரு சந்தேகம்னா இவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஆலோசனை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த ஆலோசனை வழங்குவாங்கள்ல சுப்ரீம் கோர்ட், இதை வந்து ஏற்கலாம் அல்லது ஏற்காமலும் போகலாம் குடியரசுத் தலைவர். இதுதான் வந்து 143. ஓகேவா? இதுக்கு வந்து பிரதிநிதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டார்னி ஜெனரலுக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 5 வேலை தான். என்னென்ன வேலை? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பிரசிடென்ட் கொடுத்த வேலையை, பிரசிடென்ட்டுக்கு இவருக்கு ஏதாச்சும் ஒதுக்குனாங்கன்னா அந்த வேலையை செய்யணும். அடுத்து வந்து கவர்மெண்ட்டு. அடுத்து வந்து 3வது பாயிண்ட் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகணும். உச்சநீதிமன்றத்தில் எதுக்காக ஆஜராகணும்னா, இந்திய அரசுக்கு எதிராக ஒரு கேஸ் வந்ததுன்னா. 4வது வந்து உயர்நீதிமன்றத்தில் எல்லா உயர்நீதிமன்றத்திலும் ஆஜராகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமை இருக்குது. 5வது வந்து 143 ஆலோசனை வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கடமைகள் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து ரைட்ஸ் ஆஃப் த அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அட்டர்னி ஜெனரல் ஒரு சாதாரண அரசு ஊழியரிலிருந்து அவரை வேறுபடுத்தும் சில குறிப்பிட்ட உரிமைகள் அனுபவிக்கிறார். ஓகேவா? சாதாரண எல்லாருமே வந்து இந்த பிரதமர், பிரசிடென்ட் எல்லாருமே வந்து அரசு அதிகாரிகள் தானே. ஸோ அவங்களேருந்து இவங்களை எப்படி டிஃப்ரெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 4-5 பாயிண்ட் இருக்குது, அதை மட்டும் பார்க்கலாம் வாங்க. பாராளுமன்றத்தில் பங்கேற்கும் உரிமை. சரத்து 88 படி இவர் வந்து பாராளுமன்றத்தில் பங்கேற்கலாம், கூட்டத்தில் பங்கேற்கலாம், எந்த கூட்டத்தில் இருந்தாலும் இவர் வந்து பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இவருக்கு வந்து வாக்களிக்கும் உரிமை இல்லை. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 100 படி சமநிலையில் இருக்கும்போது ராஜ்யசபாவில் இருக்கிற மாநிலங்களவை தலைவர் வந்து ஓட் போடலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 100 சொல்லும். பட் ஆனால் இவருக்கு வந்து ஓட் போடுறதெல்லாம் கிடையாது. வேணால் வந்து அங்கே போய் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பர்மிஷன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்டில் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு பாராளுமன்றத்தில் இரு அவைகளின் எந்த ஒரு கூட்டத்திலும் அவர் உறுப்பினராக பெயரிடப்பட்ட எந்த ஒரு பாராளுமன்ற குழுவிலும் பேசுவதற்கும் நடவடிக்கைகளில் பங்கேற்கும் உரிமை உண்டு. இருப்பினும் அவருக்கு பாராளுமன்றத்தில் வாக்களிக்கும் உரிமை இல்லை. நான் சொன்ன பாயிண்ட் தான். அவர் வந்து கூட்டத்தில் எந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்கலாம், பட் ஆனால் அவருக்கு வந்து ஓட்டு போடுற ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்த 2வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து நீதிமன்றங்களிலும் ஆஜராகும் உரிமை. இது வந்து 76(3) ஞாபகம் வச்சுங்க. இது ஒன்று நீங்கள் வந்து இந்த 2 லைன்லேயே உங்களுக்கு வந்து இந்த மீனிங் என்னென்னு புரிஞ்சிருக்கும். நாம் இதுக்கு ஒரு வாட்டி படிச்சிடலாம் வாங்க. அவருக்கு இந்தியாவின் எல்லைக்குட்பட்ட அனைத்து நீதிமன்றங்களிலும் ஆஜராகும்
உரிமை உண்டு. இதன் பொருள் அவர் இந்தியாவில் உள்ள எந்த நீதிமன்றத்திலும் ஆஜராகலாம். ஓகே, நம்ம கடமையில் சொல்லிருப்பாங்க, உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் எதுலேயே இருந்தாலும் அவர் வந்து போய் ஆஜராகலாம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அதை தான் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சலுகைகள் மற்றும் விலக்குகள். ஓகே, இவருக்கு என்ன சலுகைகள் இருக்குது, என்ன விலக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா. சரத்து 105 படி சொல்லிருக்காங்க. அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு கிடைக்கும் அனைத்து சலுகைகள் மற்றும் விலக்குகளையும் அனுபவிக்கிறார். முடிஞ்சு போச்சு. இது ஒன்றும் பெருசாக கிடையாது. பாராளுமன்ற உறுப்பினருக்கு என்னென்ன சலுகைகள் இருக்கோ எல்லாமே வந்து இவருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. லிமிடேஷன், இவரோட வரையறை என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. கடமை மற்றும் நலன்களின் மோதலை தவிர்க்க அட்டர்னி ஜெனரலுக்கு பின்வரும் வரம்புகள் விதிக்கப்பட்டுள்ளன. என்னென்ன வரம்புகள்னு பார்க்குவாங்க. அவர் இந்திய அரசாங்கத்திற்கு எதிராக ஆலோசனை வழங்கவோ அல்லது வாதாடவோ கூடாது. அரசாங்கத்தால் நியமிச்சா அரசாங்கத்திற்கு சப்போர்ட் தான் பண்ணணும், அரசாங்கத்திற்கு எதிராக எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட் சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்திய அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்க அழைக்கப்படும் வழக்குகளில் ஆலோசனை வழங்கவோ அல்லது வாதாடவோ கூடாது. அவர் இந்திய அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்க அழைக்கப்படும் வழக்குகளில் ஆலோசனை வழங்கவோ அல்லது வாதாடவோ கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்திய அரசாங்கத்திற்கு எதிராக ஓகே ஆலோசனை யாராச்சும் கேட்டாங்கன்னா அதை வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே சேம் பாயிண்ட் தான் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா. அடுத்து வந்து அவர் இந்திய அரசாங்கத்தில் அனுமதியின்றி குற்றவியல் வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை பாதுகாக்கக்கூடாது. ஓகேவா. இந்திய அரசாங்கம் அனுமதிச்சுன்னா பாதுகாக்கலாம், இந்திய அரசாங்கம் அனுமதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே வந்து குற்றம் சாட்டப்பட்ட குற்றவியல், அதாவது குற்றம் அந்த சிவில்னு சொல்கிறாங்களா அந்த கேஸில் வந்து இவங்க வந்து யாரையும் வந்து பாதுகாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்திய அரசாங்கத்தின் அனுமதியின்றி எந்த ஒரு நிறுவனம் அல்லது கார்ப்பரேஷனும் இயக்குநராக நியமனத்தை ஏற்கக்கூடாது. அட்டர்னி ஜெனரலாக இருக்கும்போது நீங்கள் வந்து எந்த ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, அதாவது ஏதாவது எந்த ப்ரைவேட் கம்பெனியோட இயக்குநராகவும் நீங்கள் வந்து ஒரு நியமனம் பண்ணால் அது ஏற்றுக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அவர் அரசாங்கத்தின் முழு நேர வழக்கறிஞர் அல்ல. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு சில டைமில் வந்து இவர் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு கேஸ், அதாவது யாராவது இப்போ நம்மள மாதிரி போனால் அவர் வந்து கேஸ் எடுத்து நடத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு டவுட் இருக்குது. கண்டிப்பாக கேஸ் எடுத்து நடத்தலாம். பட் ஆனால் இந்த கேஸுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக இருக்கக்கூடாது. இது ஒரே ஒரு கண்டிஷன் தான். இந்த கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக இருந்ததுன்னா இந்த அட்டர்னி ஜெனரல் எடுக்க மாட்டார். ஒரு வேளை கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக இல்லை, வேறு யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு அகைன்ஸ்டாக இருந்ததுன்னா அவர் கண்டிப்பாக எடுத்து நடத்துவார். இதுதான் வந்து அரசாங்கத்தின் முழு நேர வழக்கறிஞர் அல்ல. ஒரு வேளை முழு நேர வழக்கறிஞராக இருந்தார்னா அரசு சம்பந்தமான எந்த கேஸை மட்டும்தான் இவர் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா. இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. அவர் அரசு ஊழியர் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அடுத்த பாயிண்ட் வந்து அரசாங்கத்திற்கான அவரது கடமைகளுக்கு முரணாக இல்லாத பட்சத்தில் அவர் தனியார் சட்ட பயிற்சி செய்வதிலிருந்து தடை செய்யப்படவில்லை. இதை தான் நான் சொன்னது. ஓகேவா. கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இல்லைனா அவர் வந்து தனியார் கேஸ் கூட எடுத்து நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து வந்து சாலிசிட்டர் ஜெனரல், அடிஷனல் இவருக்கு கீழே வந்து சாலிசிட்டர் ஜெனரல் ஒருத்தவங்க இருப்பாங்க, அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க பற்றி பார்த்துலாம். ஒரு 2 பாயிண்ட் தான். ஓகேவா. இந்திய அட்டர்னி ஜெனரலுக்கு அவரது அதிகாரப்பூர்வ பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் இந்திய சாலிசிட்டர் ஜெனரல் மற்றும் கூடுதல் சாலிசிட்டர் ஜெனரல்கள் உதவி செய்கிறார்கள். ஓகேவா. இவர் ஒரு ஆளே வந்து இந்தியா அரசாங்கம் ஃபுல்லாக வந்து நடத்த முடியாது. அதனால் வந்து இவருக்குன்னு ஒரு ஜூனியர்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு இவர் வந்து நடத்துவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா. ஜூனியர்ஸ்லாம் வந்து அட்டர்னி ஜெனரலுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டர்னி ஜெனரலின் அலுவலகம் மட்டுமே அரசியலமைப்பால் உருவாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே, சாலிசிட்டர் ஜெனரல் மற்றும் கூடுதல் சாலிசிட்டர் ஜெனரல்கள் அரசியலமைப்பால் அல்லாமல் சட்டத்தால் நிறுவப்பட்ட சட்டப்பூர்வ பதவிகள். ஓகேவா. இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பால் யாரை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டர்னி ஜெனரல் மட்டும்தான், அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா மட்டும்தான் அரசியலமைப்பால் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த சாலிசிட்டர் ஜெனரல்லாம் இருக்காங்கல்ல, சாலிசிட்டர் ஜெனரல், அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல், இவங்கெல்லாம் வந்து சட்டப்பூர்வமான அமைப்பு, இவங்கெல்லாம் அரசு அதிகாரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்த பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் அட்டார்னி ஜெனரல் எம்சி செதால்பட். ஓகேவா. செதால்பட் தான் வந்து ஃபஸ்ட்டு அட்டார்னி ஜெனரல். இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் அட்டார்னி ஜெனரல் வந்து ஃபர்ஸ்ட் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து எம்சி செதால்பட். ஓகேவா. அவர் 1950 முதல் 13 ஆண்டுகள் வரை இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நீண்ட காலம் பணியாற்றிய ஏஜிஐ வந்து அவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. 13 ஆண்டுகள் இருந்திருக்கிறாரு. 1950 1963 வரையும் இருந்திருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்சி செதாலட். ஓகேவா. இப்போ யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 2025 நிலவரப்படி தற்போதைய இந்திய அட்டார்னி ஜெனரல் ஆர் வெங்கடரமணி. இதுவரையுமே ஆகஸ்ட், இப்போ நம்ம செப்டம்பர் வந்துட்டோம், செப்டம்பர் வரையுமே வெங்கடரமணி தான் இருக்கிறாரு. ஓகே. அவர் அக்டோபர் 1 2022 பதவியேற்றார். ஓகேவா.
இது வரையும் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஓகேவா? அந்த அட்டர்னி ஜெனரல் பற்றி எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து மறக்காமல் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு நம்ம போட்ட வீடியோ எல்லாமே வரும். இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு ஆர்டிகல் ரிவிஷன் மட்டும் பார்த்துடலாம். நிறைய ஆர்டிகல்லாம் பார்த்தோம். இப்போ ஒவ்வொரு பேஜ்லையும் இருக்கிற ஆர்டிகல் மட்டும் டக்குனு நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்ன ஆர்டிக்கலை பார்த்தோம்? 76 பார்த்தோம். ஃபஸ்ட்டு 76 வந்து ஏஜேஐ இருக்கிறது. ஓகே, ஏஜிஐ அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அது அட்டார்னி ஜெனரல் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து 76 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை வந்து யார் நியமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் நியமிக்கிறார். அதுதான் 76(1). ஓகேவா? அடுத்து என்ன ஆர்டிகல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன ஆர்டிகல் இருக்குது? 76(4) என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவரின் விருப்பத்திற்கு ஏற்ப பதவியில் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? குடியரசுத் தலைவர் விருப்பம் வரை தான் இவர் பதவியில் இருக்க முடியும். இப்போ நாளைக்கே வந்து குடியரசுத் தலைவர் ரிசைன் பண்ண சொன்னால் அப்படின்னு சொன்னால் அவர் ரிசைன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது 76(4). ஓகேவா? எல்லா ஆர்டிகல் லாஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு இப்போ அட்டர்னி ஜெனரலாக ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுல, இது கீழே வந்து இவருக்கான எல்லா ஆர்டிகலுமே நீங்கள் எழுதி வச்சுட்டீங்கன்னா, இப்போ நம்ம வந்து 76 அட்டர்னி ஜெனரல் அது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து ஒரு 4-5 ஆர்டிகல்லாம் பார்த்துருப்போம்ல, இதெல்லாம் கீழே நீங்கள் எழுதி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, 76(4) அவரோட ஊதியத்தையும் வந்து குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்த என்ன ஆர்டிகல் இருக்குது? 76(2). ஓகேவா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்டர்னி ஜெனரலோட கடமைகள் தான் வந்து 76(2)ன்னு இப்போ சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுவரையும் நம்ம 4-5 ஆர்டிக்கல் பார்த்துருப்போம். அடுத்த என்ன ஆர்டிக்கல் இருக்குது? அடுத்தது பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஆர்டிக்கல்? சரத்து வந்து 88. ஓகேவா? பாராளுமன்றத்தில் பங்கேற்கும் உரிமை. யார்? அட்டர்னி ஜெனரல் வந்து பாராளுமன்றத்தில் பங்கேற்கும் உரிமை. அது வந்து என்ன எதில் இருக்குது சொல்கிறாங்கன்னா ஆர்டிகல் 88 சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து ஆர்டிகல் 76(3) எந்த நீதிமன்றங்களையும் இவர் போய் ஆஜராகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆஜராகும் உரிமை தான் ஆர்டிகல் 76(3). ஓகேவா? நம்ம இதை பற்றி ஃபுல்லாக நம்ம அட்டர்னி ஜெனரல் பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. இதை தவிர அவங்க போய் எந்த பாயிண்ட்டும் கேட்க மாட்டாங்க. நம்ம ஆர்டிகல் 76 மட்டும் பார்த்து நினச்சிட்டு இருக்காதீங்க. குரூப் 1 வரையும் இந்த வீடியோ வந்து கன்ஃபார்ம் யூஸ் ஆகும். இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம வந்து நிறைய வீடியோ இதே மாதிரி போடலான்னு இருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.